ஆளுநர் ரவியின் கேடுகெட்ட பேச்சால் கெட்ட பெயர் அடையப் போவது அவர் மட்டுமல்ல, பாஜகவும்தான் என்று கொதித்த செல்வ பெருந்தகை. வாங்க, அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். ஆளுநர் ரவி வாங்கி தரும் கெட்ட பெயர் எல்லாம் பாஜக கணக்கில்தான் போய் சேருகிறது. கொதிக்கும் செல்வ பெருந்தகை. தேச தந்தையாக விளங்கும் மகாத்மா காந்தியின் தியாகத்தை அவமானப்படுத்திய ஆளுநர் RN ரவியின் பேச்சுக்கு காங்கிரஸ் MLA செல்வ பெருந்தகை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி தமிழ்நாட்டின் ஆளுநராக RN ரவி பதவியேற்றதிலிருந்தே அவர் மாநிலத்தில் அரசியல் குழப்பம் விளைவிக்கும் எண்ணத்துடனே இருந்து வருகிறார். அவரை மாற்ற வேண்டுமென தமிழக கட்சிகள் கோரிக்கை விடுக்கும் அளவுக்கு ஆளுநர் RN ரவியின் செயல்பாடுகள் இருக்கிறது. அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் மேடையில் பேசும்போது பாஜகவின் பார்வையிலான வரலாற்றை அவர் பேசுவதும் பலமுறை சர்ச்சைக்குள்ளாகிறது. அதேபோல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாள் விழாவில் பேசிய ஆளுநர் 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் காரணம் என்றும், மகாத்மா காந்தியின் சுதந்திர போராட்டம் பலன் அளிக்கவில்லை என்றும், நாட்டின் தேசத்தந்தை நேதாஜி என்றும் பேசியுள்ளார். தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் செய்த தியாகத்தை இதன் மூலம் அவமானப்படுத்தியுள்ளார். இதற்கு வன்மையான கண்டனங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டினருக்கும் பெருமை சேர்த்த பல வெளிநாட்டு அறிஞர்களை பழித்து கொண்டிருக்கின்ற ஆளுநர் தற்போது நம் நாட்டின் தேசப்பிதாவை காயப்படுத்த தொடங்கியிருக்கிறார். அவர் மீதே மக்கள் கவனம் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் சர்ச்சைக்குள்ளாகும் பொய் செய்திகளை பரப்பி வருகிறார். ஆளுநர் அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லுக்கும் பதில் சொல்லியாக வேண்டிய காலம் நெருங்கி வருகிறது. அவர் வாங்கி தரும் கெட்ட பெயர்களும் பாஜக கணக்கில்தான் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையான வரலாற்றை ஆளுநர் படிக்க வேண்டும். மேலும் இனியாவது அவரது தனது பதவியின் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவியின் இந்த செயலால் தமிழகத்தில் அவரின் செல்வாக்கு குறைவது மட்டுமல்லாமல் பாஜகவின் செல்வாக்கும் வாக்கு வங்கியும் குறைந்து கொண்டே போகிறது. இதனால் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக டெபாசிட் இழப்பது உறுதி என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. சரி, இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.